உடையார் முதல் பாகம் எபிசோட் 14. ஒற்றராக இருப்பது எளிதல்ல. மிகுந்த புலனடக்கம் உடையவர்கள், உடம்பை தன் இஷ்டம் போல் வளைக்க கூடியவர்கள், அசைக்க முடியாத வைராக்கியம் உடையவர்கள்தான் ஒற்றராக இருக்க முடியும். அடிப்படையாக சகிப்புத்தன்மை உடையவர்களைத்தான் ஒற்றர் படையில் தேர்ந்தெடுப்பார்கள். குமுதினியின் கணவர் ஆதிகேசவன் மும்முடிச்சோழ பிரம்மராயரின் ஒற்றர் படையில் பயிற்சியாளராக இருப்பவர். பிரம்மராயர் தன்னிடம் அனுப்பிய ஆட்களை பல்வேறு விதமாக சோதித்து சிலரை தேர்ந்தெடுத்து கடும் பயிற்சி கொடுத்து, பயிற்சிகள் முடிந்தவுடன் நல்ல வருமானத்தில் அவர்களை ஒற்றர் படையில் நியமிப்பார். ஒரு இளைஞன் ஒற்றர் படையில் சேர்ந்து விட்டான் என்றால் 6 பேர் கொண்ட அவன் குடும்பம் மிக சந்தோஷமாக வாழும். அதை தவிர அரண்மனையின் எந்த பகுதிக்கும் அவன் போக முடியாது. அரசரை எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் சந்திக்க முடியும். அரசாங்கத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். அரசருக்கென்று தனியே ஒரு ஒற்றர் படை இருந்தது. அந்த ஒற்றர் படையை பிரம்மராயரின் ஒற்றர் படை வேவு பார்த்தது. ஒரு அரசாங்கத்தில் இதுவெல்லாம் சகஜம். எவரையும் எது குறித்தும் நம்பாத இயல்புதான் ஒரு அதிகாரிக்கு தேவை. இதை தெளிவாக வளர்த்து கொண்டு வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற அதிகாரிதான் சிறப்பாக செயல்பட முடியும். வெளியே நம்புவது போல் நடித்து பின்னே வேவு பார்ப்பது என்பது வழக்கமாக பரம்பரையாக எல்லா காலகட்டத்து அரசியலிலும் நடக்கும் செயல். 2-3 முறை பிரம்மராயரின் ஒற்றர்கள் அரசரின் மெய் காப்பாளர்களால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் பிரம்மராயர் தலையிட்டு நான் தான் அனுப்பினேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் மறுபேச்சில்லாமல் அவனை விடுவித்து விடுவார்கள். அரசர் கூட இது குறித்து கேள்வி கேட்பதில்லை. எப்போதேனும் விளையாட்டாக அரசர் பிரம்மராயரை கேலி செய்வதுண்டு. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதா, நான் பயணத்திற்கு கிளம்பலாமா என்று பிரம்மராயரை ராஜராஜர் கேட்பார். புறப்படலாம் மன்னா என்று பிரம்மராயர் சொன்னதும், உங்கள் ஒற்றற்படை முன்னே போகிறதா அல்லது பின்னே வருகிறதா என்று கேள்வி கேட்பார். ஒற்றற்படை உங்களோடு வருகிறது அரசே என்று கண் சிமிட்டியபடி பிரம்மராயர் பதில் சொல்வார். நல்ல வேளை, என் சேனாதிபதிகளை ஒற்றர்கள் என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறீர். நாளை என் மனைவியர்களையும் ஒற்றர் என்று சொல்வீர். உம்மோடு பேசிக் கொண்டிருப்பதே ஆபத்தான விஷயம் என்று அரசர் அவரை வணங்கி புறப்படுவார். பேச்சு கேலியாக இருந்தாலும் ஒற்றற்படை என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டாலும், அப்படி ஒற்றன் என்று யாரையாவது கண்டுபிடித்து விட்டால் அந்த கோபம் சாதாரணமாக போகாது. என்னையா வேவு பார்க்கிறாய் என்று பல ஒற்றர்கள் கடுமையாக அடி வாங்கியதுண்டு. ஒற்றர்களுடைய வீடு சுற்றி வளைத்து தாக்கப்பட்டதுண்டு. ஒற்றர்கள் மீது வேறு குற்றம் சுமத்தி இவன் திருட வந்தான், மனைவியின் கையை பிடித்து இழுக்க வந்தான், மகளை கெடுக்க வந்தான் என்று புகார்கள் சொல்வதுண்டு. ஆனால் ஒற்றர்களை பற்றி பொது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இயலாது. அரசு உயரதிகாரிகளோ அரசரோதான் அதை விசாரிக்க இயலும். ஒற்றர்கள் அத்துமீறியதும் வேறொரு சமயம் நடந்திருக்கிறது. ஒரு ஒற்றன் அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவன் தன்னை கேலி செய்தவனை போருக்கு அழைத்து தனிப்போர் புரிய சொல்லி பல ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னே கேலி செய்தவனை அவமானப்படுத்தி தான் மிகுந்த திறமைசாலி என்று ஊருக்கு பறைசாற்றி எல்லாம் முடிந்து திரும்புகிற சமயம் எதிர்பாராத விதமாய் கேலி செய்த அந்த மனிதனாலேயே தாக்கப்பட்டு இறந்து போன ஒற்றன் உண்டு.
இந்த சம்பவத்திற்கு பிறகு மன்னர் ஒற்றர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார். எந்த காரணம் கொண்டும் ஒற்றர்கள் ஜனங்களுக்கு நடுவே தாங்கள் இன்னார் என்று காட்டிக்கொள்வதும், தங்கள் பெருமைகளை வெளிப்படுத்துவதும், தனி போருக்கு அழைப்பதும் அல்லது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதும் கூடாது. அவ்விதம் செய்தார்கள் என்று தெரிந்தால் அவர்களை தனியே அழைத்து போய் மறைமுகமாய் உயிர் கூட பறிக்கப்படலாம் என்று ஒற்றர்கள் கூட்டத்தை கூட்டி எச்சரித்தார். அவருடைய ஒற்றர் படையை சேர்ந்தவர்கள் அநேகமாய் பழையாறையை சேர்ந்தவர்களும் குடந்தையை சேர்ந்தவர்களும் திருவையாறை சேர்ந்தவர்களுமாய்தான் இருந்தார்கள். காவிரி எங்கு வளமாய் பாய்ந்து பல கிளைகள் பரப்பி பூமியை செழிப்பாக்குகின்றதோ அந்த பூமியை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். வசதி இல்லாதவர்கள் ஒற்றர்களாக இருக்க முடியாது. வசதியோடு வாழ்பவர்கள்தான் ஒற்றர்களாக இருக்க முடியும். அப்படி வசதியோடு சுகமாக வாழ்ந்தவர்களை கடுமையான பயிற்சியின் மூலம் அமைதியாக இருப்பதற்கு கற்றுக் கொடுத்து விட்டால் மிக சிறந்த ஒற்றர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆதி கேசவன் அந்த இருட்டில் எழுந்தரிக்காமல் புதர்களோடே இன்னும் குறுக்கிக் கொண்டு உட்கார்ந்தபடியே குதிகால் உயர்த்தி வேகமாக நகர்ந்து அந்த பெண்களுக்கு எதிர்பக்கம் போனார். சுருண்டு உட்கார்ந்து கொண்டார். மூச்சு கூட வேகமாய் விடாமல் மெல்லிய இலையாய் விட அவரால் முடிந்தது. சத்தம் கேட்டு ராஜராஜி திகைக்க பஞ்சவன் மாதேவி முல்லை பந்திலிருந்து சுழியை உருவி அவர் உட்கார்ந்திருந்த மல்லிகை புதரில் ஓங்கி அடித்தார். ஆதி கேசவன் அங்கு இருந்திருந்தால் அந்த அடி மிக பலமாய் அவரை தாக்கியிருக்கும். பக்கத்தில் சில இடங்களில் மூங்கில் சுழியால் குத்தி துளாவினார். ஏதுமில்லை அரசியாரே, ஈர மண்ணில் கல் புரண்டு அந்த சப்தம் எழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லது நாம் திகைத்ததற்கு எதிரொலியாக அந்த சப்தம் எழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கு எனக்கு தெரிந்து மனிதர்கள் யாரும் இல்லை என்று ராஜராஜி சொன்னாள். பஞ்சவன் மாதேவி சிறிது நேரம் புதரை உற்று பார்த்துவிட்டு பலகையில் உட்கார்ந்து கொண்டார். ராஜராஜியை உட்கார சொன்னார். மறுபடி சொல், அரசருக்கு எதிராக அபிசார ஹோமம் செய்வது யார்? யார் இந்த தகவலை ராஜேந்திரருக்கு தெரிவித்தார்கள்? அரசியாரே, சேர தேசத்திற்கு போகும் வழியில் கொல்லிமலை என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த கொல்லிமலையின் பள்ளத்தாக்கில் ஒரு நீர்ச்சுனைக்கு அருகே பெரிய குடில் அமைத்து 15-16 பேர் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கையில் காப்பு கட்டிக்கொண்டு சோழ தேசத்தை அழித்து விடுவதாய் சபதம் செய்திருக்கிறார்கள். சோழ தேசத்தை போர் செய்து அழிக்க முடியாது என்று நன்கு தெரிந்து வேறு விதமாய் அழிக்க முற்படுகிறார்கள். ராஜராஜ சோழரை ஒழித்து விட்டால் சோழ தேசம் ஒழிந்தது என்பது அவர்கள் எண்ணம். எனவே பெரிய அளவில் அபிசார ஹோமம் செய்கிறார்கள். மாத கணக்கில் மந்திர ஜபம் ஜெபித்து பூஜ பிசாசுகளை வரவழைத்து அவற்றை அரசர் மீது ஏவி விடுவது அவர்களுடைய திட்டம். இதை கண்டுபிடித்து சொன்னது மதுராந்தக கண்டராதித்தர். இந்த தகவலையும் உங்களுக்கு ராஜேந்திரர் சொல்ல சொன்னார். மதுராந்தக கண்டராதித்தர் நேரே வந்தாரா அல்லது ஓலை வந்ததா? ஓலை வந்தது. ஏன் ஓலை? மதுராந்தக கண்டராதித்தரை இந்த அபிசார ஹோமம் செய்பவர்கள் கடத்தி கொண்டு போய் விட்டார்களாம். நடு காட்டில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது சுற்றி வளைத்து சேர தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டார்களாம். ராஜராஜ தேவருக்கு எதிராக நீங்கள் ஹோமம் செய்ய வேண்டும். நீங்கள்தான் அதற்கு கர்த்தாவாக இருக்க வேண்டும். நீங்கள்தான் கையில் தர்ப்பை பிடித்து ஹோமத்தை ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள்தான் வர மிளகாயை கொட்டி மாமிசங்கள் போட்டு மதுக்குடம் சாய்த்து யாகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம். மறுத்தபோது
அடித்து துன்புறுத்தினார்களாம். எங்களாலேயே செய்ய முடியும். இந்த இடத்தில் உட்கார்ந்தபடி ராஜராஜ சோழனை அழித்துவிட முடியும். ஆனால் ராஜராஜ சோழனுக்கு இரத்த சம்பந்தம் உள்ள நீ கையில் தர்ப்பை பிடித்து ஹோமத்தை ஆரம்பித்து வைத்தால் வெகு நிச்சயமாய் இதன் பலன் விரைவாக இருக்கும். நாள் தவறாது வரமிளகாயை இதில் கொட்டி நீ ஜபம் செய்தால் ராஜராஜ சோழனுடைய பற்கள் வெகு விரைவில் கொட்டிவிடும். முகம் மாறும், வயிறு நோகும், நெஞ்சை அடைக்கும் என்றெல்லாம் சொன்னார்களாம். அடி உதைக்கு பயந்து செய்வதாக ஒப்புக்கொண்டு அவர்கள் இருப்பிடம் எது என்று கண்டுபிடிப்பதற்காக அவர்களோடு இருப்பது போல் நடித்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லாமல் கையில் தர்ப்பை பிடித்தபடி வெறும் நமச்சிவாய மந்திரம் சொல்லிவிட்டு மதுராந்தக கண்டராதித்த தேவர் அவர்களுடைய பூஜையில் இருந்து தப்பித்து ஓடி வந்து ஒரு பௌத்த மடாலயத்தில் அடைக்கலம் கேட்டிருந்தார். பௌத்தர்கள் முழு விவரம் தெரிந்து கொண்டு அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். அம்மா, அவர் அடைக்கலமான பௌத்த மடாலயம் எது தெரியுமா என்று ராஜராஜி கேள்வியோடு நிறுத்தி பஞ்சவன் மாதேவி முன்முகத்தில் அதிர்ச்சியை காட்டியது. எது, சீக்கிரம் சொல் என்பது போல் இருந்தது.